2 குழந்தைங்க வச்சிருக்கிற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இது. ஃபர்ஸ்ட் இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு வேலைய சொன்னா, அத அவங்ககிட்ட செஞ்சு வாங்கிரலாம். ஆனா, அந்த வீட்ல 2வது இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வேலைய செய்ய சொன்னாலே, அதுக்கு எப்படிலாம் டிமிக்கி குடுத்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான வழிய கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ஓடிருவாங்க. எங்க வீட்ல இருக்கிற சிறுசு அப்படிதான். அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த புக் ராக்க கிளீன் பண்ணி வையின்னு 2, 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஃபுல்லா அவனே டம்ப் பண்ணி வச்சு குப்பையாட்ட வச்சிருந்தான். அதுக்குள்ள இருக்கிற புக்ஸ வெளியில எடுக்கும்போதும், உள்ள வைக்கும்போதும் அது பாதி பாதி கீழ விழுந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே உள்ள திணிச்சு அப்படியே கபோர்ட மூடி விட்டுருவான். நானும் பல தடவ சொல்லிட்டேன். உன்னோட திங்ஸ் எல்லாம் நீயே அரேஞ்ச் பண்ணி பழகு. அப்பதான் அத எப்படி நீட்டா வச்சுக்கணுங்கிற அந்த ஹேபிட் உனக்கு ரெகுலரா வரும். அப்படின்னு நானும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி என்னைக்கு தான் அவன் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட அத அரேஞ்ச் பண்ணல. ஒரு நாள் ஏதோ புக்க தேடுறேன்ட்டு அதில இருக்கிற புக்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து போட்டு தேடிக்கிட்டு இருந்தான். குப்பையாட்ட போட்டு வச்சது போட்டது போட்டபடி அப்படியே கிடந்துச்சு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டான். கடைசியா யாரு? நம்ம தான் எடுத்து வைக்கணும். அதனால எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ண போயாச்சு. அன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு சீரக சம்பா அரிசியில பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஈஸியா செய்யக்கூடியது அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய சோம்பேறி சிக்கன் அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன்.